Hello guys, welcome to my channel. நான் சுப்ரியா சுசானா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர் நேச்சுரல் சோப் மேக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் அதை எப்படி வந்து மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ ஒரு க்ரீமை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்னலாம் பெனிஃபிட் தருதுன்னு அப்படின்னு பார்த்துலாம். ஸோ ஸ்கின் பிரைட்டனிங் அப்படின்னு எடுத்தாலே நம்மளுக்கு வந்து நியாசினமைட், கோஜிக் ஆசிட், ஆர்புட்டின் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த க்ரீமில் நான் நியாசினமைட் அதை வச்சு தான் வந்து இந்த க்ரீம் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நியாசினமைட் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ஹேலண்டைன். ஸோ ஹேலண்டைன் வந்து ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி இருந்தால் அது எல்லாமே வந்து சார்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கிளிசரின், அது ஒரு நல்ல ஹியூமிக்டன். தென் xanthan gum. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு க்ரீம் வந்து மேக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வந்து தேவை. தென் அதுக்கப்புறமா ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு வந்து நம்ம செப்பரேட் பண்ணுவோம். அதில் செட்டில் ஆல்கஹால், ஸ்டேரிக் ஆசிட், தென் வேக்ஸ் அப்படின்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நம்ம எலாபரேட்டாக வந்து பார்க்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பீக்கர் வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து எப்போயுமே ஒரு க்ரீம் நம்ம செய்கிறதா இருந்தால் நம்ம வந்து வாட்டர் தான் வந்து ரொம்ப வந்து தேவை இம்பார்ட்டனாக. ஸோ நான் வந்து டிஎம் வாட்டர் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு 80 கிராம்க்காக வந்து டிஎம் வாட்டர் வந்து நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட், ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட், ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஸோ ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட்டை நான் வந்து இப்போ மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் டிஎம் வாட்டர் நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தென் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நான் xanthan gum வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 0.2 கிராம் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த xanthan gum வந்து கிளிசரினில் வந்து இதை நம்ம நல்லா டைல்யூட் பண்ணிக்கலாம். நீங்கள் xanthan gumக்கு பதிலாக கார்போமரும் யூஸ் பண்ணிக்கலாம். xanthan gumல 2 வேரியண்ட் இருக்குது, சாஃப்ட், ரெகுலர். ஸோ ரெகுலர் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பிளர்னான எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கும். சாஃப்ட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு எப்படியோ டிரான்ஸ்பரண்ட்டான லுக் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ நான் இந்த xanthan gumல நான் கிளிசரின் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இதை நல்லா வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக, ஒரு கன்சிஸ்டன்சியை வந்து அது நம்மளுக்கு கொண்டு வரும் நம்ம மேக் பண்ணுற க்ரீமுக்கு. ஸோ அதனால் கிளிசரினும் வந்து ரொம்பவும் ஸ்கின்னுக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு இது அதிகமாகவும் நம்ம எடுக்கக்கூடாது. எடுத்தோன்னா ஒரு மாதிரியை ஸ்கின்னில் யூஸ் பண்ணும்போது க்ரீஸினஸாக இருக்க மாதிரி, ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஸோ 100 கிராம் நம்ம க்ரீம் வந்து மேக் பண்ணுறோன்னா அதுக்கு இவ்வளோ தான் வந்து ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 5 கிராம் இல்லை 4 கிராம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியான ஃபீல் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ இதை நான் வந்து நம்மளோட ஃபேஸ் ஏல இப்போ நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது டிஎம் வாட்டர் வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸ் ஏ இந்த இன்க்ரீடியண்ட்டில் நம்ம இப்போ வந்து நியாசினமைட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியாசினமைட் பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இல்லையா. ஸ்கின்னுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும் போதில் நம்ம ஸ்கின்னில் வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும், நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை ஃபேட் பண்ணுறதுக்கு நியாசினமைட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் இப்போ இதை வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 5% வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து மெஷர் பண்ணிட்டேன். இதையும் வந்து நான் இப்போது நம்மளோட ஃபேஸ் ஏ, அதாவது நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த டிஎம் வாட்டர் கூட இதை நான் சேர்த்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஆலண்டைனும் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். சில வீடியோஸ் வந்து கேப்சர் கொஞ்சம் வந்து கட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் சொல்லிடுறேன். ஸோ ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட்டில் இதை தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை நான் வந்து செப்பரேட் பண்ணிட்டேன். தென் ஃபேஸ் பி இன்க்ரீடியண்ட்டில் நான் முன்ன சொன்ன மாதிரி வேக்ஸ் அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ வேக்ஸ் அது வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். தென் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வேக்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட் அதை வந்து வாட்டர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட் ஆயில் ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வாட்டரையும் ஒரு ஆயிலையும் வந்து ஒன்றா வந்து பைண்ட் பண்ணதுக்கு தேவைப்படுறதா எமல்ஷன். ஸோ அதுதான் வேக்ஸ். ஓகேங்களா. தென் இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து சிட்டில் ஆல்கஹால். இது மாதிரி ஸோ சிட்டில் ஆல்கஹால் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளேக்ஸ் கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறமா ஸ்டீரிக் ஆசிட். ஸோ சிட்டில் ஆல்கஹால், ஸ்டீரிக் ஆசிட் இதெல்லாம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஒரு க்ரீமை ஒரு திக்கனராகவும் நல்லா வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரது தான்.
இந்த வேலையை தான் வந்து செட்டில் ஆகிறக்காக ஸ்டீரிக் ஆசிடும் பார்க்குது. தென் அப்புறம் நான் ஆல்மண்ட் ஆயில் வந்து ஒரு 5 ml சேர்த்துருக்கேன். தென் ஷியா பட்டர் வந்து ஒரு 5 கிராம் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ ஃபேஸ் ஏ இன்க்ரீடியன்ட் ஒரு பக்கம் நான் செப்பரேட் பண்ணிவிட்டேன், ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட் ஒரு பக்கம் நான் செப்பரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து டபுள் பாய்லரில் நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேப்ஷன் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து கொடுக்குறேன். இது பேர் வந்து வாட்டர் பாத்துன்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து நம்ம ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட்டோ ஃபேஸ் பி இன்க்ரீடியண்ட்டோ ஒரு 70 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம வந்து அதை நல்லா வந்து ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆயில் ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட் எல்லாமே வந்து அந்த ஹீட் பண்ணும்போது அது நல்லா மெல்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த 70 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் 70 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கப்புறமா அந்த வாட்டர் பாத்தில் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட்டை ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட் கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பிளெண்டர் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம பிளெண்டர் போட்டுகிட்டே இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது 45 டிகிரி செல்சியஸ்க்கு 45 டிகிரி செல்சியஸ்லேருந்து 30 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ட் எதுக்கு நம்ம 45 டிகிரி செல்சியஸ்க்கு 30 டிகிரி செல்சியஸ் வந்து அப்புறம் ஆட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கூல் டவுன் இன்க்ரீடியன்ட். அதால் வந்து ஹீட்டை வந்து அந்தளவுக்கு வந்து பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் அப்போது வந்து நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஃபேஸ் சி இன்க்ரீடியண்ட்டில் நம்ம என்னெல்லாம் சேர்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். தென் நம்மளுக்கு தேவையான விட்டமின் இ இல்லை ஒரு அடிட்டிவ்ஸ் ஏதாவது ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறமா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு தென் ப்ரிசர்வேட்டிவ்க்கு நான் ஃபினாக்ஸ் எத்தனால் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் அப்படி கூட வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அழகாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த க்ரீம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து என்னோடய ஹேண்டில் வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரொம்பவே அழகாக ஜென்டிலாக வந்து ஸ்கின்குள்ளே வந்து நல்லாவே இது சீக்கிரமாக வந்து அப்சர்வ் ஆகுது. ஸோ ஷியா பட்டர்லாம் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ஷியா பட்டர்லாம் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது. உங்களுக்கே தெரியும்னா நம்ம நிறையா கோல்ட் ப்ராசஸ் சோப்லாம் வந்து செய்கிறோம், லிப் பாமு, ஸோ க்ரீம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறையா ஆல்டர்னேட்டிவான ஆயில்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஆயிலுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இருக்குது. ஸோ அந்தந்த ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த ஆயிலெலாம் வந்து செலக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஹோபா ஆயில் அந்த மாதிரி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அந்த மாதிரிலாம் வேரியண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணி மேக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். நான் இப்போ இந்த க்ரீமை வந்து அழகாக வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது க்ரீம் மேக்கிங் வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இல்லை இந்த க்ரீம் மேக்கிங்லேயே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் லீவ் பண்ணுங்கள். அகைன் உங்களை ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Supriya Susana. Thanks for watching my video. Bye bye. Love you all. Sarange.